ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ நவராத்திரி கோலு கொண்டாட்டம். ஒவ்வொரு வருஷமும் ராஜ் டிவி கோலு கொண்டாட்டத்தை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களும் நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒவ்வொரு வியூவர்ஸோட வீட்டுக்கும் போய் அவங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோலு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். ஸோ வெல்கம் டு நவராத்திரி கோலு கொண்டாட்டம். அனைவர்களுக்கும் நமஸ்காரம். வருஷம் ராஜ் டிவிலேருந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப எங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கறது. கல்ச்சுரலும் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர்றது, ரீச் ஆகிறது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இந்த வருஷம் குலுவில் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து பெருமாள் சேர்த்திலாம் வச்சுருக்கோம், தசாவதாரம் வச்சுருக்கோம், நரசிம்மர், கோபில நரசிம்மர் 9 நரசிம்மரும் வச்சுருக்கோம், ராமருக்கு ஒரு செக்ஷன் ஃபுல்லுமே வச்சுருக்கோம், ராமாயணத்தில் சரணாகதி வச்சுருக்கோம், அயோத்தி மினியேச்சர், அயோத்தி ராமர் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கிருஷ்ணர் ஃபுல்லும் கோவர்த்தனகிரியிலேருந்து காளிங்க நர்த்தனம், ஆலிலை கிருஷ்ணர் எல்லாம் வச்சுருக்கோம், கோபிகாஸ்திரிகளோட நடனம் புரிகிறது எல்லாம் வச்சுருக்கோம். தேசிகர் மகிமை ஃபுல்லும் வச்சுருக்கோம். தேசிகருக்கு வந்து அவ்வளோ கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அவர். ஒரு குடியானமை வந்து உனக்கு கிணறு வெட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்காக ஒரு கிணறையே அவர் வெட்டியிருக்கார். அந்த கிணறு வந்து திருமாளிகை திருவேந்திபுரத்தில் இப்போவும் இருக்குது. திருவேந்திபுரம் விசிட் பண்ணுறவங்க அந்த கிணத்தை பார்த்து ஆச்சாரியலோட அனுகிரகத்தை இது பண்ணிக்கோங்க. இதோட ஆழ்வார்கள் வச்சுருக்கோம். ஆழ்வார்கள் வந்து அவங்கவங்க பெருமாளோட அவயமாகவே வந்து இங்கே வந்து பூலோகத்தில் வந்து ஏலினார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆண்டாள் வந்து பூமாதேவி, குலசேகர ஆழ்வார் வந்து கௌஸ்துபம், சங்கு வந்து பொய்கை ஆழ்வார். அது மாதிரி ஒரு ஆழ்வாரும் ஒரு அவயத்தில் எழுதியிருக்கார். அது என்னென்னா, நாராயண பெருமாள் வந்து பூலோகத்தில் போயிட்டு இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்லி பெருமாளோட அவயங்களே வந்து பூமியில் வந்து பிறந்ததா ஐதீகம். ஆனால் பிறந்தவா எல்லாரும் என்ன பண்ணிட்டாள்னா, பெருமாளோட ஒரு திவ்ய தேசத்தையும் பார்த்து அதில் மெய்மறந்து அவ்வளோ பாசுரங்களையும் எழுதியிருக்கா. அந்த 4000 பாசுரங்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் நாதமுனிகள். அந்த செக்ட் ஃபுல்லும் வச்சுருக்கோம்.
டிஸ்ப்ளே பண்ணும்போது தான் நமக்கும் வந்து நம்மளோட கல்ச்சரெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த ஜெனரேஷன் பீப்புள், சின்ன குழந்தையெல்லாம் வந்து இதை பார்த்து அவளுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணணும். நம்மளுடைய கல்ச்சர், நம்மளோட சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து நம்ம வழி வழியாக கொண்டு போகிறதுக்கு ராஜ் டிவி ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சேவைகள் நிறைய பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். நான் வைஜெயந்தி, கோபாலபுரம் ஏரியாவில் இருக்கோம். இது வந்து எங்கள் மாமியார், 94 இயர்ஸ் ஓல்டு. நியர்லி ஒரு 50 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம் குலு. வருஷமாக கொலு வைக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் பண்ணுவாங்க. நைட்டே ஆரம்பிச்சிடுவாங்க. நாளைக்கு என்ன சுண்டல் பண்ணோம், அந்த சுண்டல் நினச்சியா அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் என் சிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க இது பண்ணு. அப்புறம் என் சிஸ்டர், எங்கள் அண்ணி அவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க இந்த இந்த இது பண்ணணும் அன்றைக்கி அப்படின்ட்டு.
ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இங்கே கோபாலபுரம் ஏரியாவில் நான் திவ்யா பேசுகிறேன். இது என்னோடய ஃபேமிலி. இது எங்களோட 18வது வருஷமாக நாங்கள் இந்த கோலு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கள் கோலுவை பார்க்க வர்றவங்க எல்லாரும் அம்பாலாம் நாங்கள் நினச்சி அவங்கள வந்து வணங்கி நாங்கள் வந்து தாம்பலம் கொடுத்து அவங்கள வந்து வணங்குவோம். ஸோ எங்களோட கோலுவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிருஷ்ணர் கதைகளை வந்து நாங்கள் வந்து அதில் வச்சுருக்கோம். என் குழந்தை வந்து ரொம்ப கிருஷ்ணரோட ஃபேன். ஸோ அதனால் வந்து அவர் நிறைய கிருஷ்ணா டெய்ல்ஸ் இதெல்லாம் பழகி வந்ததுனால ஒன்று பார்த்து கிருஷ்ணரோட கதைகள், அவர் பிறந்ததுலேருந்து அவர் கன்சர் வதம் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஸ்தல வழிபாடுகள் நிறைய வச்சுருக்கோம். மணக்குள விநாயகர் வழிபாடு, அப்புறம் திரௌபதி அம்மன் வழிபாடு, அப்புறம் பழனி முருகர் வழிபாடு, அதுக்கப்புறம் இது அம்மன் கோயில் கூழு ஊற்றுற இதுவும் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா வச்சுருக்கோம். ஸோ ஸ்தல வழிபாடை நினச்சி நாங்கள் வந்து அதையும் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு வருஷமும் ஒரு புது பொம்மைகள் நாங்கள் வாங்குவோம். திருப்பதி பெருமான் அம்பாள் வாங்கியிருக்கோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள் வாங்கினோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது பால திருப்புர சுந்தரி, அப்புறம் அன்னபூரணியும் வாங்கியிருக்கோம். சரவண பவ என்றால் 6 எழுத்து மந்திரம், 6 முகம் என்றால் 5 எழுத்து மந்திரம், கந்தன் என்ற பெயரை சொன்னால் 4 எழுத்து மந்திரம், முருகா 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 என்றால் 3 எழுத்து மந்திரம், வேல் வேல் என்றால் 2 எழுத்து மந்திரம், ஓம் ஓம் ஓம்
என்றால் ஓரெழுத்து மந்திரம். ஓரெழுத்து மந்திரத்தை ஒரு தடவம் சொல்லுவோம். ஓம் 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 என்று முகாரமாய் சொல்லுவோம். ஓம் 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 ஓம். நடராஜன் பூர்ணிமா அவங்க வீட்டு கொலுக்கு வந்திருக்கீங்க. இது வந்து கோபாலபுரம் சென்னை ராமசாமி ஸ்ட்ரீட்டில் நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் கொலுவில் என்ன ஸ்பெஷல்னால் ஊஞ்சல் அம்மன் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முருகர் 3 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் முருகரோட இதை மாற்றுறோம். முதல் 3 நாள் வந்து என்ன இருந்தாருன்னா மயில் வாகனத்தில் உட்காந்துட்டு இருந்தார். இந்த வாட்டி வந்து ராஜ அலங்காரம், பழனியில் ராஜ அலங்காரமில் இருக்கார். மனைவி இவங்க வந்துட்டு ஒரு கொலு பார்க்க போய் அவங்களுக்கு ரொம்ப நம்மளும் கொலு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் துவங்கி இப்போ வந்து இது வந்து 6வது வருஷம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் எப்படின்னா நம்ம கோயிலை தேடி வந்துட்டு சாமி கும்பிட போவோம் நம்ம. ஆனால் எல்லா சாமிகளும் எங்கள் வீடை தேடி வந்திருக்காங்க. வந்து இந்த 10 நாள் சிறப்பாக எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு கொலுவோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர், ஒவ்வொரு பிரசாதம், ஒவ்வொரு அர்ச்சனைக்கான பூக்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று அது எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த வருஷம் வந்துட்டு முருகர் வச்சுருக்கோம். போன வருஷம் வந்துட்டு வராகி அம்மன் வச்சுருந்தோம். இதே போல் ஊஞ்சல் அம்மன்லேயும் வந்துட்டு நாங்கள் வந்து மொதல் 3 நாள் வந்துட்டு துர்க்கை வச்சுருப்போம். 2வது 3 நாள் லக்ஷ்மி, 3வது 3 நாள் சரஸ்வதி.